அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு வரோம். அது என்ன அப்படின்னா, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லுக்கு எப்படி அடிப்படையான ஒரு விலையை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்களோ, அதே போல உங்களுக்கு தேங்காய்க்கும் வந்து ஒரு விலையை வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் வந்து இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ தேங்காயோட விலை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 20 நாளாவே வந்து ரொம்ப சரிவை நோக்கி போகுது. ஆனா கொஞ்சமா விலை ஏறுது. ஆனா அதிகமான சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி சரிவை நோக்கி போயிட்டு இருக்கையில அந்த பயிரை அதாவது தேங்காயை உற்பத்தி பண்ண விவசாயிக்கு வந்து பெரும் நஷ்டமாகுதுங்க. ஏன்னா ஒரு விவசாயி ஒரு விவசாய பொருளை பயிர் பண்ணி அதை விளைவிச்சு சந்தைப்படுத்துறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறது அந்த விவசாயிக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்து தெரியும். தான் விளைவிச்ச பொருளுக்கு ஒரு நியாயமான விலை கிடைக்கல அப்படின்னா அது விவசாயிக்கு வந்து ரொம்பவே வந்து நஷ்டத்தை வந்து ஏற்படுத்துமுங்க. அதனாலதான் வந்து நம்ம என்ன வேண்டுகோள் வைக்கிறோம் அப்படின்னா, தென்னை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விலை வந்து தேங்காய்க்கு நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளோட வேண்டுகோளா இருக்குங்க. தென்னை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தென்னை விவசாயி எப்படி கஷ்டப்பட்டு பாடுபடுறாங்க அப்படிங்கறத நம்ம ஒரு தனியா ஒரு வீடியோல வந்து நம்ம வந்து தெளிவா வந்து பேசலாமுங்க. அந்த வீடியோ வந்து ஃபியூச்சர்ல அப்கமிங் வரப்போகுது. அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமுங்க. ஆமாங்க, இன்னைக்கு வந்து கொப்பரை பருப்போட விலை வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு. அது எவ்வளவு வந்து ஏறி இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நம்ம தெளிவா வந்து பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி தேங்காய் மட்டையோட ரேட் வந்து பாத்துடலாங்க. கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் 3000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1000 பீஸ் 1100 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் 3300 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. தேங்காய் தொட்டி நிலவரம் பாத்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 31000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 31000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்தது தேங்காய் தொட்டி கறி நிலவரம் பாத்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 85000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 85000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கொழும்பு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 34,500 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா ஈக்குமாரோட நிலவரம் பார்த்துடலாங்க. ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கிரேட் இருக்கு. அதுல கிரேட் 1 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 37 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கிரேட் 2 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 36 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 24 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா இளநீரோட நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு பீஸ் 24 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் 24 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா கோகோ பித்தோட நிலவரம் பார்த்துடலாங்க. பித்து பிளாக் லோ ஈசி ஜெனரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 51 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பித்து பிளாக் ஹை ஈசி ஜெனரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 37 ரூபாய் 50 பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா மஞ்சு கயிறோட நிலவரம் பார்த்துடலாங்க. கோகோ ஃபைபர் ரோப்பு ஜெனரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 26 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை ஆன் ஒயிட் ஜெனரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 44 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. 2 ப்ளை ஆன் பிரவுன் ஜெனரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 40 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் மஞ்சியோட நிலவரம் பார்த்துடலாங்க. பிரவுன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 560 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 560 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் ஜெனரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 590 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் ஜெனரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 810 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் புண்ணாக்கோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 37 ரூபாய் 30 பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா தேங்காய் பவுடரோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 272 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்ததா கொப்பரை பருப்போட நிலவரம் பார்த்துடலாங்க. எடுபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 225 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. மில்லிங் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 195 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 194 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. மேரிக்கோ மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 201 ரூபாயும், கொழும்பு மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 108 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. மில்லிங் கொப்பரா நார்மல் கிரேடை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 193 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு 3 ரூபாய் இன்னைக்கு விலை ஏறி இருக்கு. அதே போல பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 192 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு 3 ரூபாய் இன்னைக்கு விலை ஏறி இருக்கு. அடுத்ததா தேங்காயோட நிலவரம் பார்த்துடலாங்க. கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 டன் 65,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 65,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 64,500 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கொழும்பு மார்க்கெட் நிலவரம் 1 டன் 42,700 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பச்சைக்காய் நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 60,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 60,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 60,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஸோ ஃபைனலா இன்றைக்கான தினத்துல மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேடோட விலை வந்து இன்னைக்கு ஏறி இருக்குங்க. இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.